ஹாய் கியூட்டிஸ், ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டுமா? இங்க டேலண்ட் இருக்கிற நிறைய பேர் தூக்குறாங்க, அதே டேலண்ட் இல்லாத நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க. ஏன் நினைக்காத நினைச்சிருக்கீங்களா? ஏன்னு நான் சொல்லட்டுமா? டேலண்ட் இருக்கிற பர்சன் கொஞ்சம் லைட்டா சோம்பேறித்தனம் படுறாங்க அப்படின்னா சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இதே கன்சிஸ்டன்சியோட இருக்கிற பர்சனா இருந்தாங்க அப்படின்னா மழை பெஞ்சாலும் சரி, புயலே அடிச்சாலும் சரி, மனசே ஒத்துக்கலனாலும் சரி, அவங்க வேலைகளை என்னைக்கும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க கன்சிஸ்டன்சியோட இருக்காங்க. இங்க டேலண்ட் உங்களை ஸ்டார்ட் பண்ண வைக்கும், ஆனா கன்சிஸ்டன்சின்ற ஒரு விஷயம் தான் உங்களை ஃபினிஷிங் லைனை டச் பண்ண வைக்கும். இங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றின்றது ஒரு நாள்ல கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை, ஆனா கன்சிஸ்டன்சின்றது உங்களை என்னைக்கும் கைவிடாது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஏன் இவ்வளோ வருஷங்கள் ஆகியும் இவ்வளோ ஃபேமா இருக்காருன்றதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவர் டேலண்ட் ஆலையா? இல்ல, டேலண்ட்டை தாண்டி அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்னைக்காவது நம்ம அதை யோசிச்சிருக்கோமா? கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்னதான் ஒரு ஏழை குடும்பத்தில இருந்து வந்தாலும் அவரோட வறுமையோ அவரோட கஷ்டமான காலங்கள் மட்டுமே அவரை இவ்வளோ பெரிய நிலைமைக்கு உயர்த்தல. அவரோட டிசிப்ளின் அப்படின்ற அந்த கன்சிஸ்டன்சி தான் அவரை இவ்வளோ பெரிய மனிதரா உயர்த்தி இருக்கு. இன்ன வரைக்கும் அவரை டாப் 1 வீரர்ல இருக்கிற விஷயத்தையும் நம்மள நோட் பண்ண வச்சிருக்கு. எல்லாரும் தூங்குற நேரத்துல அவரு பிராக்டிஸ் செய்வார். நிறைய ஹாலிடேஸ் வீக்கெண்ட் வர டைம்ல அவரு ஒர்க் அவுட் செய்வார். எந்த விஷயத்துக்காகவும் எதையும் ஸ்கிப் பண்ண மாட்டார். அவர்கிட்ட இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி தான் அவரை இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு. அவர் யூஸ் பண்ற ஒரே ஒரு ஃபார்முலா டிசிப்ளின். அந்த டிசிப்ளினை அவர் கன்சிஸ்டன்சியோட ஃபாலோ பண்றாரு. நம்மள பல பேரு இன்னையில இருந்து நான் டிசிப்ளினா இருக்க போறேன் பாருன்னு சொல்லுவோம், ஆனா என்னைக்காவது பண்ணிருக்கோமா? பண்ணுவோம். ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம், 4 நாள் விட்டுருவோம், 5வது நாள் பண்ணுவோம். இது கன்சிஸ்டன்சி கிடையாது. கன்சிஸ்டன்சியோட ஒரு விஷயத்த பண்ணும் போது அதுக்கான பலன் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு லாஸ். இதுவே 100 நாள் ஒரு விஷயத்தை நீங்க ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான 100 லாஸ். அது நீங்க தினமும் 1% முன்னேறி பாருங்க. ஒரு வருஷம் கழிச்சு கண்டிப்பா நீங்க நினைச்ச இலக்க கண்டிப்பா அடைவீங்க. டேலண்ட் உங்களை கவனிக்க வைக்கும், ஆனா கன்சிஸ்டன்சி உங்களை மறக்க முடியாதவரா மாத்தும்.